இதை கேட்டு அந்த அம்மா சொல்லுது புத்திசாலித்தனமா, என்னன்னா என்ன பண்றது, அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கல, எனக்கு கிடைச்சிருச்சுங்குது. என்னடா இருக்கிற. அதுக்கு பிறகு இன்னொரு வாட்ஸ்அப்ல வந்துச்சு, என்னன்னு ஹஸ்பண்ட் எழுதுறாரு, ஆண்பாலாய் பிறந்ததை விட ஆவின்பாலாய் பிறந்திருந்தால் மனைவி முன்னால் தைரியமாக பொங்கி இருப்பேன். ஒரு பொங்கல் பாரு. அதுக்கு அவ சொல்ற, தண்ணி ஊத்தி அணைத்திருப்பேன். வாழ்க்கை என்னடா மகிழ்ச்சியா இருக்கிறது. நிறைய பேர் மகிழ்ச்சியா இருக்கிறது இல்லை. நிறைய சார்னா எல்லாருமே மகிழ்ச்சி நோக்கி தான் சொல்ற, வேற ஒண்ணுமே இல்லை. மகிழ்ச்சி தான் நம்முடைய மதம், முயற்சி தான் நம்முடைய வேதம். நினைச்சு பாருங்க. சின்ன வயசுல நல்லா படிங்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, என்ன நல்லா படிங்கிறோம், உடனே படிக்கிறான் 10ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்புல ஏன் நல்லா படிக்கணும், சயின்ஸ் குரூப் சேர்றான். சயின்ஸ் குரூப்ல நல்லா படி, இந்த ஸ்கூல்ல படி, கட்டாபதியமாக வாங்கணும், காலேஜில் சேரணும், காலேஜில் நல்லா படி, காலேஜில் நல்லா படித்தா நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், கல்யாணம் பண்ணலாம். இப்படிலாம் செஞ்சவன் சந்தோஷமா இருக்கானா? இல்லையே. அப்ப என்னன்னா நம்முடைய மனசுக்குள்ள சில சிந்தனையை மாற்றணும். அப்ப துன்பத்துக்கு காரணம் ஆசை இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார். திருப்தி இல்லாத மனசுதான். இங்க இருக்கும் போது மனசு அங்கோடு இங்கோடு. ஒரு நாளைக்கு 60 லட்சம் தாட்ஸ் நம்முடைய மனசுல வருது. நம்ம விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாலும் மனசுக்குள்ள போயிட்டே இருக்கு. இந்த தாட்ஸ் எல்லாம் ஒழுங்கு பண்ணா வாழ்க்கை ஒழுங்கு பண்ணி விடலாம். ஏன் என்று கேட்டால், எண்ணங்களை நாம் உருவாக்குகிறோம், எண்ணங்கள் நம்மை உருவாக்குகிறது. we generate our thoughts, thoughts will create us. வேற ஒண்ணுமே இல்லை. இந்த 2வது ஆப்பிள் சொன்னேன், ஐசெக்னுடைய ஆப்பிள். 3வது ஆப்பிள் என்ன சார்னா, ஸ்டீவ் ஜாப்ஸுடைய ஆப்பிள் கம்ப்யூட்டர் கார்பரேஷன் உள்ளங்கைக்குள்ள உலகம் வந்துருச்சு. WW அடிச்சா உலகத்தில் அவன் எதை வேணாலும் பார்க்கலாம். இது வந்ததுனால நமக்கு என்ன சார் பிரச்சனை? நிறைய பிரச்சனை வந்துருச்சு. நிறைய பேர் இதை வச்சு நோண்டிட்டு இருக்கான், என்னை உட்பட. பார்த்தீங்க, ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சுன்னா பார்க்குறான். நேற்று ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தான், வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இந்த போனை நோண்டிட்டு இருக்குது. அது ஒரு SMS கொடுக்குதான், அம்மா ஐ ஆம் ரெடி, ஐ வில் கம் டுமாரோ மார்னிங். என்னடா இருக்கிறது? ஆக மாணவர்களுடைய மனசு இருக்க, இளமையான மனசுல எத்தனையோ தாக்குதல்கள் வருது. 10 வருஷத்துக்கு முன்னால படிச்ச பையன், 25 வருஷத்துக்கு முன்னால படிச்ச பையன், 35 வருஷத்துக்கு முன்னால படிச்ச பையனுக்கு இந்த மாற சமுதாய தாக்குதல் இல்லை. எப்போது ஒரு டிவி வரும். நான் படிக்கிற காலத்திலே டிவி, நீங்க படிக்கிற காலத்தில் எல்லாம் இந்த டிவி வரும். என்ன, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பொதிகையில் வரும். என்ன, ஒளியும். அது அரை மணி நேரம் பாட்டு போடுவோம், அதுக்காக காத்துட்டு இருப்பானுங்க. இப்பெல்லாம் என்ன இருக்குது எல்லாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் எத்தனை தாக்குதலுக்கு ஆளாகி அவன் ஜெயிச்சு வர வேண்டியிருக்கு. எல்லாரும் காலவாரக்கு கடையை விரிச்சு வச்சிருக்கலாம். இதை தாண்டி வரணும். 15 வயதிலிருந்து 25 வயது வரை இந்த 10 ஆண்டுகள் நான் என்னை சரியாக செலுத்தி விட்டால் நான் எங்கு வேணாலும் கொடி பிடிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பொழுது என்னை நான் தொலைத்து விடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்க வேணும். ஏன்னா இது என்னோட வாழ்க்கை. ஆக அப்ப துன்பத்துக்கு காரணம் என்ன சார் அப்படின்னா 4 நான் யோசிச்சு பார்த்தேன். 1, அறியாமையின் காரணமாக துன்பம் வருகிறது, இக்னோரன்ஸ். 2வது, அலட்சியத்தின் காரணமாக துன்பம் வருகிறது, நெக்லிஜென்ஸ். 3வது, சோம்பேறித்தனத்தின் காரணமாக துன்பம் வருகிறது, லேசினஸ். 4வது, அகந்தையின் காரணமாக துன்பம் வருது, ஈகோஸ்டிக். இந்த 4 தான் ஒருத்தர் துன்பம், வேற எந்த துன்பமும் கிடையாது. அறியாமையினால் எப்படி துன்பம் வருது? என்ன செய்யறது எனக்கு தெரியுது, எப்படி பேசணும்னு எனக்கு தெரியுது. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. எனக்கு 2 கண் இருக்கு, அது ஒரே ஒரு வேலையை செய்து பார்க்குது. 2 காது இருக்கு, அது ஒரே ஒரு வேலையை செய்து கேட்குது. 2 நாசி இருக்கு, அது ஒரே ஒரு வேலையை செய்து சுவாசிக்குது. ஆனா ஒரு நாக்கு இருந்து அது 2 வேலை செய்யுது. ஒன்னு உள்ள தள்ளுறது, இன்னொன்னு வெளியே தள்ளுறது. உள்ள தள்ளுறது சரியா இருந்தா உள்நாட்டில் பிரச்சனை இல்லை, என்ன சாப்பிடுறதுன்னு தெரியுது. சார் சம்பத்குமார் சார் ரொம்ப ஹெல்த்தை பத்தி பேசினார். நிறைய பேருக்கு ஹெல்த்தை பத்தி ஆகும் இல்லை. வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இன்னொன்று இருக்கு சார். HMT இருந்தா தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். HMT வாட்சல. Hனா ஹெல்த், Mனா மணி, Tனா டைம். இந்த 3 இல்லாட்டி மகிழ்ச்சியா இருக்க முடியாது. படிக்கிற காலத்துல 2 இருக்கு, 1 இருக்காது. படிக்கிற போது என்ன இருக்கு? ஹெல்த் இருக்கு, டைம் இருக்கு, ஆனா மணி இருக்காது. பாக்கெட் மணி கொஞ்சமா கொடுத்துட்டு பேரண்ட்ஸ் கேட்பாங்க. சில பேருக்கு இப்போ ATMல வேணுங்கிற அளவு போட்டுக்கிறாங்க, அது வேற விஷயம். நாங்கெல்லாம் படிக்கிற போது ரொம்ப திண்டாடணும். 10 ரூபா கொடுத்தா 15 கொஸ்டின் கேட்பாரு எங்க அப்பா. சரி, H படிக்கிற போது ஹெல்த் இருக்கு, டைம் இருக்கு, மணி இருக்காது.
வேலைக்கு போன பிறகு என்ன இருக்கும்? மணி இருக்கு, டைம் இருக்கு. மணி இருக்கு, ஹெல்த் இருக்கு, டைம் இருக்காது. வீட்டுக்கு போறக்கே நேரம் இருக்காது. அப்ப மணி இருக்கு, ஹெல்த் இருக்கு, டைம் இருக்காது. ரிட்டையர்ட் ஆன காலத்தில் எம்டி. என்ன? மணி இருக்கு, டைம் இருக்கு, ஹெல்த் இருக்காது. இப்ப 40 வயசு தாண்டினாவே நோயற்ற வாழ்வு, நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் அந்த காலத்தில் சொன்னான். இப்ப என்ன சொல்றான்? சுகரற்ற வாழ்க்கை, நிகரற்ற செல்வம். ஆயிலை குறைத்து ஆயிலை பெருக்கு. ரெடியூஸ் த கன்சப்ஷன் ஆஃப் ஆயிலுங்கிறான். அதனால வாழ்க்கை என்ன பார்க்கிறோம்? அறியாமையின் காரணமாக துன்பவர்கள். நான் அலுமினி அசோசியேஷனை பாராட்டுறேன். லைப்ரரிக்கு ஒரு 7 லட்சம் ரூபாய் 6 லட்சம் சில்லறைக்கு புக்கு வாங்கி கொடுக்குறீங்க, அது உங்களை நான் பாராட்டுறேன். ஏன்னா படிக்கிறது 3 விதமான கல்வி இருக்கிறது நண்பர்களே. ஒன்று எஜுகேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன், பரீட்சை எழுதி மறந்துடுறது. ரெண்டாவது எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், வேலைக்கு போனதையும் தூங்கிறது. எஜுகேஷன் ஃபார் லைஃப், இது கொஞ்சம் படிக்கணும்னா அந்த நூலகத்தில் போய் படிக்கணும். ஒரு படகோட்டியின் மகன் பாரத குடியரசுத் தலைவராக வந்தார், அப்துல் கலாம். எல்லா பக்கம் வச்சிருக்கிறீங்க. படகோட்டியின் மகன் பாரத குடியரசுத் தலைவராக 2002 வந்தபோது பத்திரிகையாளர்களிடம் கேட்டார்கள், எந்த மாதிரியான புத்தகத்தை படிச்சு நீங்க இப்படி வந்தீங்க, எதெல்லாம் படிச்சீங்க? அது கலாம் சொன்னார், 3 புத்தகங்களை படிச்சிருந்தார். ஒன்னு, வாட்சன் எழுதிய லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற ஆங்கில புத்தகம். கிடைச்சா படிங்க. எங்க எடுத்தாலும் சரி, ஏதாவது நம்ம தூக்கி நிறுத்து. லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். ரெண்டாவது கேரல் எழுதிய த மேன் அன்னோன். திஸ் இஸ் மோர் பிலாசபிக்கல் புக். ஈவன் படிச்சு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்ச நாள் கழிச்சு படிச்சுக்கலாம். இது 2க்கு மேல நான் திருக்குறளை திரும்ப திரும்ப படித்தேன், அதனால் நான் இந்த உயரத்திற்கு வந்தேன் என்றார் கலாம். திருக்குறளை திரும்ப திரும்ப படிச்சினார். உடனே பத்திரிகையாளர்கள் கேட்டார்களாம், அப்படி என்றால் 1330 திருக்குறளில் உங்களை புரட்டி போட்ட திருக்குறள் எது? ஏன் அப்படின்னா, நம்ம புத்தகம் எது நம்மை புத்தாக்கம் செய்கிறதோ அதுதான் புத்தகம். சிறந்த புத்தகம் எதுனா, நாம் புரட்டி புரட்டி படிப்பதல்ல சிறந்த புத்தகம். படிக்கிற போது எது நம்மையே புரட்டி போட்டதோ அதுதான் புத்தகம். அப்படிதான் நிறைய பேர் வந்திருக்காரு. இந்த 3 புத்தகம். 666வது திருக்குறள் அவருக்கு பிடிச்சதுனார். 666வது திருக்குறள்னா அக்னி சிறைகள் புத்தகத்தை வாங்கினா 3ஆம் பக்கம் இருக்கு. 666வது குறள் என்னன்னா, எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திண்ணீராக பெறின். நினைத்ததை நினைத்தபடி அடைய முடியும், ஆனால் நெஞ்சிலே உரம் இருக்க வேண்டும், இல்லாட்டி முடியவே முடியாது. அந்த வைராக்கியம் இருக்க வேண்டும். அந்த வைராக்கியம் யாருக்கு இருந்தது? எவரெஸ்ட் சிகரத்தை முதல் தொட்டாம் பாரு, டென்சிங் இருந்தது. டென்சிங், அவனுக்கு அந்த வைராக்கியம் இருந்தது. டென்சிங் என்ன செய்து கொண்டிருந்தான் தெரியுமா? he was a porter, மூட்டை தூக்கிட்டு இருந்தான். அப்புறம் என்ன செஞ்சான்? நேபாளத்தில் யாக் எருமைகளை மேய்த்து கொண்டிருந்தானா. தினசரி எவரெஸ்ட் சிகரத்தை போய் பார்த்து பேசுவானா. ஏன் சொன்னா, ஐஆர்டிடினா ஐ வில் ரீச் த டிப் ஆஃப் த டாப்னு சொல்லியிருக்கு, அதுக்காக சொல்றேன். போயிட்டு எவரெஸ்ட் சிகரமே உலகத்தில் உயர்ந்த சிகரம் என்று கர்வம் கொள்ளாதே, ஒரு நாள் என்னுடைய கால்களால் உன்னுடைய தலையை மிதிப்பேன், இது சத்தியம் என்று இருக்கிறான். எப்படி மிதிப்பேன் என்று பார்க்கிறாயா? நீ உயிரற்ற ஜடம், நான் உயிருள்ள மனிதன். ஒவ்வொரு நாளும் நான் தன்னம்பிக்கையால் முயற்சியால் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு நாள் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறான், அவன் கூட எட்மண்ட் ஹில்லரி வர்றான். இன்னும் 100 அடிகள் போனால் உச்சியை தொட்டு விடலாம் என்ற நிலையில் எட்மண்ட் ஹில்லரி சொல்றான், டென்சிங் வா, திரும்பி போயிடலாம். நிறைய பேர் ஐஏஎஸ் 3 டைம் ட்ரை பண்ணுவான், 4 டைம் ட்ரை பண்ணுவான், அடுத்தது கிடைக்கிற நேரத்தில் விட்டு வந்துடுவான். இன்னும் 100 அடிகள் போனால் தொட்டு விடலாம். அப்பொழுது எட்மண்ட் ஹில்லரி டென்சிங் திரும்பி வாங்குறான். எதுக்கானு கேட்கிறான். அதுக்கு எட்மண்ட் ஹில்லரி சொல்றா, பின்னால் இருக்கக்கூடிய சிலிண்டரில் ஆக்சிஜன் தீர்ந்ததை போல நான் உணர்கிறேன், இறங்கி வா. அதுக்கு டென்சிங் சொன்ன ஒரு வார்த்தை, முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன், வெற்றிக்கு பின்னால் நான் ஓய்ந்து விட மாட்டேன். பின்னால் இருக்கக்கூடிய சிலிண்டரில் ஆக்சிஜன் இருக்கிறது என்று சொன்னால் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட முதல் மனிதன் என்ற பெயர் எடுப்பேன், இல்லாவிட்டால் இங்கே செத்த முதல் மனிதன் என்ற பெயர் எடுப்பேன், இறங்கி வர மாட்டேன். தட் இஸ் கால்ட் டிட்டர்மினேஷன். அந்த வைராக்கியம் இருக்க வேண்டும், ஒரு பிடிவாதம் இருக்க வேண்டும். நல்ல விஷயங்கள்ல எப்போ இப்படிதான் இருப்பேன், ஒரு பிடிவாத வைராக்கியம் அது இருந்தால் தான் முடியும், இல்லாவிட்டால் முடியறதில்லை. நிறைய பேர் அதெல்லாம் போறோம் அறியாம. அப்ப திருக்குறள் சொல்றாரு, இந்த 3 புக் சொன்னார். 666வது திருக்குறள் எண்ணிய எண்ணியாங்க எய்துவர். கவிதாசனாக எனக்கு பிடித்த திருக்குறள் 391. நான் இதுவரைக்கும் என்னுடைய படிப்பெல்லாம் சொன்னாங்க. நான் 2 PhD வாங்கியிருக்கேன். ஒன்று எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இன்னொன்று கான்ட்ரிபியூஷன் ஆஃப் விவேகானந்தா ஃபார் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். இன்னும் படிச்சுட்டு இருக்கேன். பாரதியார் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் நான்.
ஏன்னா ஏதாவது விஷயத்து உள்ள போயிட்டே இருக்கணும். ஏன்னா நகர்ந்து கொண்டிருந்தால் தான் நதி அழகாக இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருந்தால் தான் செடி அழகாக இருக்கிறது. அதுபோல முயன்று கொண்டு முன்னேறி கொண்டிருந்தால் தான் மனிதனால் அழகாக இருக்க முடியும். மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்வனே மனிதன். புது வெள்ளம் வரவில்லை என்றால் கடல் கூட காய்ந்து விடும். ஏதாவது புதிய தளிர்கள் வரலைன்னா ஒரு செடி செத்துரும். அதுபோல புது விஷயம் தெரியலன்னா நம்ம செத்ததுக்கு சம்பந்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆக அதனால சொல்ற கொஞ்சம் படிங்க. இந்த நூலக பக்கமெல்லாம் போங்க, படிச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதை வச்சு வாழ்க்கையில சாதிக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு 4 வருஷம் படிக்கிறோம், 4 வருஷம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது 4 பேருக்கு நம்ம யோசனை சொல்லணும். இன்டர்வியூல கேட்பான், 4 பேர் நம்மளை என்னன்னு கேட்பான். அவங்ககிட்ட போய் நம்ம சரியா பேச முடியுமான்னு பார்க்கணும். அதுதான் லீடர்ஷிப், வேற எதுவுமே லீடர்ஷிப் கிடையாது. எனக்கு பிடித்த திருக்குறள் 391. 391வது திருக்குறள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த குறளுடைய சூட்சமம் என்னன்னா, தமிழ்ல 2 வகையான எழுத்து இருக்கு. துணைக்கால் இருப்பது, துணைக்கால் இல்லாதது. நடு என்றால் கால் இல்லை, நாடு என்றால் ஒத்தக்கால் போடுறோம், தாயின ஒத்தக்கால் போடுறோம், வாயின ஒத்தக்கால் போடுறோம். இந்த 391வது திருக்குறள் எங்கேயுமே துணைக்கால் கிடையாது. அது என்ன சார் குறள்னா, எலிமெண்டரி ஸ்கூல்லே சொல்லி கொடுத்தது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எங்காவது துணைக்கால் இருக்குங்களா? எதற்காக வள்ளுவர் துணைக்கால்களே இல்லாத தனி எழுத்தை கொண்டு இந்த திருக்குறளை உருவாக்கி இருக்கிறார் என்று கேட்டால், ஒருவன் கற்க வேண்டியவற்றை கற்று அதன்படி வாழ்ந்தால் யாருடைய காலும் துணைக்காலாக தேவையில்லை, அவன் சொந்த காலிலே நிற்கலாம். ஒண்ணுமே இல்லை. சரி, அறியாமையின் காரணமா துன்பம் வருது. அப்ப சமீபத்தில் அறியாமை போக்கணும்னு எப்படி சார் போக்க முடியும்? ஒன்று நம்மளா சில புத்தகம் எடுத்து படிக்கணும், இல்லாட்டி அறிஞ்சவங்க சொன்னா கேட்கணும். இது 2 நடக்கல, எனக்கு அறியாமை இருக்க போக முடியாது. சமீபத்தில் மேட்டுப்பாளைய புத்தக கண்காட்சியில் பேசும்போது சொன்னேன், ஒரு நாளைக்கு 1 வரி தான் படிக்க முடியும் என்று சொன்னால் ஒரு ஆத்திசூடியை படி, 2 வரிகள் முடியும் என்று சொன்னால் ஒரு திருக்குறளை படி, 3 வரிகள் முடியும் என்றால் ஒரு முன்னேற்ற சிந்தனையை படி, 4 வரிகள் முடியும் என்றால் ஒரு நாலடியாரை படி. இதில் எதுவுமே படிக்க முடியாது என்றால் உடனே செத்து மடின. எல்லாரும் என்ன பார்த்தாங்க, என்னடா கவிஞர் செத்து மடி சொல்றாருன்னு. நான் தப்பிச்சுட்டு, எப்படி செத்து மடி என்ற வார்த்தையை முதலில் நான் சொல்லவில்லை, மகாத்மா காந்தி தான் சொன்னார், செய் அல்லது செத்து மடி என்று. இன்றைய இளைஞர்கள் சிந்திக்கிறார்கள், அழகாக கவிதை எழுதுகிறார்கள், ப்ராஜெக்ட் பண்ணுகிறார்கள், புதிய புதிய படைப்புகளை பண்ணுகிறார்கள். நான் இல்லை என்று சொல்லவே இல்லை. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பை இந்த கல்லூரி வழங்கி இருக்கிறது. எது வேணாலும் நீங்க செய்யலாம். இதைத்தான் அவருடைய கவிதையில் குறிப்பிட்டேன். வாய்ப்புகள் உன்னை தேடி வந்தால் நீ அதிர்ஷ்டசாலி, வாய்ப்புகளை தேடி நீ சென்றால் புத்திசாலி, வந்த வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை என்றால் ஏமாளி, வாய்ப்புகளே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தால் நீ ஒரு கோமாளி என்று ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டேன். எப்பவுமே வாய்ப்பை பயன்படுத்துங்க. என்னை பத்தி சொல்லும் போது சொன்னாங்க, எனக்கு 2000 ஆண்டுல ஒரு சிறந்த மனிதர் ஒன்று விருதை கொடுத்தாங்க. அப்போ நான் டைட்டான் வாட்ச் கம்பெனியில் எம்ப்ளாயிஸுக்கு பேசிட்டு இருக்கேன். அப்போ சேலம் என்ஜினியரிங் காலேஜ்லேருந்து என்னை கூப்பிட்டாங்க, ஐயா உங்களுக்கு 2000 ஆண்டுல சிறந்த மனிதர் விருது கொடுத்துருக்காங்களே, நீங்கள் எங்கள் காலேஜுக்கு தமிழ் மன்ற விழாவில் கலந்துக்குங்க அப்படின்னு. நான் கேட்டேன், என்ன டாபிக் சொல்லுங்க, நான் தயாராக வர்றேன்னு. உடனே அவங்க சொன்னாங்க, டாபிக் எல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், அங்கே பார்த்து சுட சுட எழுதி கொடுங்க அப்படின்னா. நான் போனதையும் பார்த்தா பின்னால் அந்த டாபிக் கட்டியிருக்கு. என்ன கட்டியிருக்குன்னா, காதல் 2000. தலைப்பே கிளுகிழுப்பா இருக்க, என்னடா பேசுறது. நான் போனேன், எனக்கு அப்படியே ஓடல, ஏதாவது சொல்லணுமே. சரி, வாட்ச் கம்பெனில இருந்து போனோம்ல, டைட்டான் வாட்ச் கம்பெனில இருந்து, அதை ஒட்டி ஒரு கவிதை கொடுத்தேன். என்ன கவிதைனா, ஒரு நொடி நேரம் பிரிந்தாலும் என் உயிர் கடிகாரம் ஓடாது. பாருங்க கனெக்ஷன் பாருங்க. ஒரு நொடி நேரம் பிரிந்தாலும் என் உயிர் கடிகாரம் ஓடாது, ஆகவே இடைவிடாது உன்முகம் காண இமையை கூட கத்தரிப்பேன. இந்த கண்ணை முழிச்சு போடுற நேரம் கூட பார்க்காம இருக்க முடியாது, அதனால கண்ணையே வெட்டிடுவேன். அப்படி சொன்னது எல்லாரும் கைதட்டினாங்க. அதுக்கு பின்னால அன்புன்னு ஒரு மாணவர் வந்தார். அவர் என்ன சொல்றாரு, இந்த காதல் 2000க்கு ஒரு அழகான கவிதை சொன்னார். கடந்த 16 வருஷமா பல மேடையில் நான் சொல்லிட்டேன். என்ன சார் கவிதைன்னு அவர் சொன்னது, உன்னுடைய பாதம் பட்ட இடத்திலெல்லாம் சாதம் போட்டு சாப்பிடுவேன். ஒரு கைதட்டல் கொடுங்க அவருக்கு போட்டு, பாவம் எழுதியிருக்காரு. அப்படியே ரசிச்சுட்டேன். உன்னுடைய பாதம் பட்ட இடத்திலெல்லாம் சாதம் போட்டு சாப்பிடுவேன். அப்படியே அந்த கவிஞரை கட்டி தாய் பிடிச்சிட்டேன். உடனே கேட்டேன், கவியரங்கம் முடிஞ்சது. அவர் என்ன பார்த்தாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரியான ஒரு கவிதையை நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்லை, எழுதுனது இல்லை. கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கு இது மாதிரி தோணல, புரட்சி கவி பாரதிக்கு தோணல, கண்ணதாசனுக்கு தோணல, வைரமுத்துக்கு தோணல, கவிதாசனுக்கு தோணல. நோ சாய்ஸ், எப்படி எழுதுன? சரி அது போகட்டு, ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்டேன். உடனே பிரின்சிபால் கூட இருந்தார்.
சார் அவர் தான் சார் யூனிவர்சிட்டி பர்சனாரு. நான் அந்த ரிசல்ட் கேட்கல, காதல் ரிசல்ட் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, சார் அந்த கொடுமை ஏன் சார் கேட்கறீங்க, இந்த கவிதையினாலே என் காதல் தோத்து போச்சுனா. நான் கேட்டேன், உன்னுடைய பாதம் பட்ட இடத்திலே சாதம் போட்டு சாப்பிடுகின்ற கவிதையில் சொற்குற்றம் இருக்கிறதா பொருள் குற்றம் இருக்கிறதானே? அவன் சொன்னா சொற்குற்றம் இல்லை சார், பொருள் குற்றம்னா. என்ன அப்படின்னு நான் அவளிடம் சென்று உன்னுடைய பாதம் பட்ட இடத்திலாம் சாதம் போட்டு சாப்பிடு என்று சொன்னதும் அவள் சொல்லிவிட்டாள், சாப்பிடுவதற்கு ஒரு தட்டு கூட வாங்குற யோகிதை இல்லாத உன்னை காதலிக்க முடியாது போறேன். முதல் போய் சாப்பிடுறதுக்கு தட்டு வாங்கடா. இது என்ன, இது உண்மையா நடந்த விஷயம், கற்பனை அல்ல. ஏன் அப்படின்னா வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும். இதுதான் தமிழ். பொருளுங்கிறது ரெண்டு அர்த்தம். வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும். அச்ச